எப்பவுமே சண்டே வந்து மார்னிங்கே சிக்கனோ, மட்டனோ எதுனாலும் எடுத்துட்டு வந்துருவாங்க. காலையிலே சமைச்சு வச்சுருவோம். ஆனா, இன்னைக்கு வந்து கொஞ்சம் கிச்சன் கிளீன் பண்ண வேண்டியது இருந்தனால, காலையிலே சிம்பிளா பிரேக்ஃபாஸ்ட்ட முடிச்சுட்டு அப்படியே வந்து கொஞ்சம் கழிச்சு போய் சிக்கனு, மட்டனோ எதுனாலும் எடுத்துட்டு வாங்கன்னு சொன்னேன். அவங்க வந்து மட்டன் தான் எடுத்துட்டு வந்தாங்க. அதுவும் நானே சமைச்சு தரேன். நீ வந்து வேலைய பாருன்னு சொல்லிட்டாங்க. நான் வந்து சைடு பை சைடு நின்னு கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் அவங்களுக்கும் பண்ணி குடுத்துட்டு, அப்படியே வந்து கிச்சனும் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். இந்த சமயத்துல வந்து அவங்க வந்து எண்ணெய ஊத்திட்டு அப்படியே வந்து கிராம்பு, பட்டை எதுவுமே போடாம அதுக்கப்புறம் டைரக்ட்டா வெங்காயத்த போட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அதையும் போட்டு குடுத்து, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்கன்னு அவங்க சொல்லிக் குடுத்தேன். ஆனா நல்லா குக் பண்ணுவாங்க. அதுவும் வீடியோ பார்த்துலாம் ஒரு நாள் நல்லா சமைப்பாங்க. அவங்களுக்கு வந்து டைம் இருந்ததுன்னா சமைச்சு தந்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்காவும் திருவி அப்படியே வந்து மட்டன் கூட போட்டு மூடி வச்சுட்டேன். பெப்பரும் போட்டு சூப்பரா வந்து மட்டன் வந்து ரெடி ஆயிட்டு, என்னதான் நான் லைட்டா கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி குடுத்தாலும், இன்னைக்கு வந்து ஃபுல்லுமே அவங்க தான் வச்சாங்க. மட்டன் கிரேவி வந்து நல்லா இருந்துச்சு. நானும் அப்படியே கிச்சன வந்து கிளீன் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து இருந்து எல்லாரும் சேர்ந்து இருந்து தான் சாப்பிடறதுக்கு எடுத்து வச்சிருந்தோம். ஆனா இன்னைக்கு வந்து மட்டன் டேஸ்ட் வந்து வேற லெவல் இருந்து. ஆனா நான் தோசை கூட வச்சு தான் சாப்பிட்டேன். அவங்க எல்லாரும் சாதம் வச்சு